இசைப்பவரே சற்றமும் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமும் தெய்வதம் விஷாதம் 7 சுரங்களில் இசைப்பவரே சரி க ப ப த நி 7 சுரங்களில் இசைப்பவரே சொல்லுக்காகத்தின் விளக்கு விஜயன் பாட்டுக்கு நாரதர் என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த இசையிலே தங்களை நான் வரவேற்றிருக்கிறேன். வாருங்கள் நல்லாசி தாருங்கள். வணக்கங்கள். வாழ்க மக்களை பல்லாண்டுகளை வாழ்க வாழ்கின்ற வரவேற்கிறேன். வந்தாரை வரவேற்பது தமிழர் பருவம் தமிழ் பண்பாட்டோடு அழகான முறையோடு என்ன வரவேற்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல உண்டு. உங்களோட வாழ்வு என்றுமே அந்தியிலே தம்பறந்து அடுப்பிலே தான் வளர்ந்து தூங்க முன்னே தாலி கட்டி துறைமோடு நாடுவாய் மைதரை பெறுவதற்காக மண்டாத வரத்தாலும் மாறி மாறி அடித்திட கிடைத்த பொருளில் தன்மை ஒன்று உள்ள கொண்ட மகளே வாழ்க வாழ்க என்று வரவேற்கிறேன். வீட்டுக்கு வர்றோம்னா அரசு உணவு தேவையில்லை, முகமலர்ச்சியோடு வாங்கன்னு சொன்னாலே போதுமானது. வாங்க வந்துட்டீங்களா அப்படின்னா அது மிக இல்லை. ஆக இருக்கக்கூடிய வார்த்தையோடு மன நிம்மதியோடு வரவழைத்தாலே இந்த பெருமைக்குரிய விஷயமாக இருக்கு. அந்த அடிப்படையோடு வாழ்க வளமோடு பல்லாண்டுகளை வாழ்க வாழ்கின்ற வரவேற்று நான் எப்படி வாழ்த்து போகிறது தெரியுமா? தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை. தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் அருளோசை. பாவிகள் வீரும் தாண்டவல் காற்றும் பாவிகள் வீரும் தாண்டவல் காற்றும் பாசத்தில் ஓசை மணியோசை. தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் அருளோசை.
உயிரினை காட்டு மணியோசை இடைமுறவினை கூறும் மணியோசை எந்த உயிரினை காட்டு மணியோசை தேவள் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை போய் ஒன்னா எடுக்கிறாரு அருமை மகனே என்பொரு வார்த்தை அதற்குள் மணியோசை அருமை மகனே என்றொரு வார்த்தை அழைக்கும் கோயில் மணியோசை தந்தாய் அல்லா என் போல குரலில் தந்தாய் அல்லா என் போல் குரலில் தழக்கும் கோயில் மணியோசை இணையாசை கிழவன் குரலோசை அவன் நல்வினை காட்டு மணியோசை இணையாசை கிழவன் குரலோசை அவன் நல்வினை காட்டு மணியோசை தேவள் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் அருளோசை பாவிகள் வீடும் ஆண்டவன் காட்டும் பாவிகள் வீடும் ஆண்டவன் காட்டும் சத்தவாசை மணியோசை தேவள் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை வாழ்க மகளே பல்லாண்டுகளை வாழ்க வாழ்கின்றவர் பெற்று உங்களுடைய முகத்தை பார்க்கும் போது அடுத்தது காட்டு வலிக்கும் போது நெஞ்சம் கடுத்தது காட்டு சொன்னார்கள் கண்ணா காண்பது பொய் காதரை கேட்பதும் பொய் தீர்மதி அளிப்பதும் மையினை சொன்னார்கள் அற்றாமரை குளத்திலே நன்னம் சேர்ந்தால் போல் கற்றாரை கற்றாரே காமருவன் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பொரு முதுகாட்டில் காக்கை முக பெண்ண அந்த அடிப்படையோடு உங்களை பற்றி அவர்களை கேட்டு அறியணுங்கிற ஆவல் எனக்கு தெரியும் யார நீங்க யாரு இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அனைத்து வருவேன் இருந்தாலும் கூட தெரிஞ்சுக்கிற ஆசை பிள்ளையின் தரத்தை பேச விட்டு பார்க்க சொன்னா பேய விட்டு பார்க்க சொன்ன இல்லையா என்ன தலைத்தலையாதீங்களே இல்ல சொல்லுங்க பேசி முடிச்சோட பேச நியாயமான பாதி பிரதிவாதி குறுக்க பேசணும்னா அது மிக ஆகாது அது சரியில்லை நடந்து போகுது அவங்க என்ன வார்த்தை கொடுக்குறாங்க நம்ம என்ன வார்த்தை கொடுக்குறோம் அப்படின்னு சபை இருந்து பேசு சமய பிறந்து பேசு சில நேரங்களில் பேசாம இருக்கணும் அதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் எப்ப அதுக்காண்டி பேசாம நிக்கலாமா எப்படி நிக்க முடியும் வாய் வாக்கணும் வாய் வாக்க கூடாது நான் வாய் பாக்குற பிள்ளைதான் வாய் பார்க்கணும் இப்படி அதெல்லாம் சொல்ற வாய் நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு உங்க வாயை பார்க்கணும் இதுக்காண்டி வாயை பார்த்துக்கிட்டு பேச முடியும்னா கதையாகுமா அவங்க வாட்டி பேசிட்டு போய்க்கிற முடியாது வாய் பார்த்தவ வாழ்க்கை இழந்தாளா ஓட்ட பண்ணல தண்ணி எடுத்தவ தண்ணியை இழந்தாளா அதனால கவனமா இருக்கணும் ஓட்ட பண்ண தண்ணி எடுத்தாச்சுன்னா தண்ணி நிக்குமா முதல்ல நிக்காதே இடமுறையில எங்க தைக்க என்ன காரணம்னா பிள்ளைங்க தரத்தை பேசப்பட்ட அப்பா இருக்காங்க ஒரு சின்ன குழந்தை அப்பா அம்மான்னு பேசப்பட்டு பார்த்தா பல கவலைகள் பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த குழந்தையை பார்த்து முகத்தை பார்த்த உடனே அது அனைத்தும் மாறிவிடும் குழல் இனிது யாய் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதோ என் பேரை எட்டி உதைக்கான்னு சொல்லுவான் எட்டி மிதிச்சுட்டான்னு சந்தோஷப்படுவான் அதே குழந்தை ஒரு தக்க பருவத்துக்கு வந்த பிறகு 20-25 வயசுல எட்டி மிதிச்சா சந்தோஷப்படுவாங்க என்ன சொல்லுவேன் நான் தூக்கி வளர்த்த என் மார்புல மிதிக்கிறேன் உதைக்கிறேன் அப்படிமா அது மாதிரி விஷயம் உண்டு ஆக முதல் கட்டமாக உங்களை பார்த்து விசாரிக்கிற காலத்தோடு கதையின் முறைப்படி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன் கட்ட விசாரணை அப்புறம் பாத்துக்கலாம் கட்ட விசாரணை என்ன முதல் கட்ட விசாரணை கட்ட விசாரணை கட்ட விசாரணை முதல் கட்ட விசாரணை நீங்க தானே சொன்னீங்க அந்த கட்ட விசாரணை அப்புறம் வச்சுக்கலாம் ஆனா இப்ப எனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க பேசுற பேச்சுல இல்ல தவறா பேசணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் நீங்க இப்ப என்ன கேக்குறேன் பிரச்சனை மட்டும் தான் வருவீங்களா ஆமா என்ன நீங்க என்ன உன்னை பற்றிய சில விவரங்கள் எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நான் கேட்கணும்னு சொன்னா உங்களை பற்றி விவரங்கள் எனக்கு தெரியாது ஆனாலும் கேட்கணும் அப்படியா ஆமா என்ன கேட்க போறீங்க தெரிஞ்சதையே கேட்கிறேன்னு சொல்லும் பொழுது தெரியாத விஷயத்தை கேட்கணுமா வேணாம் விஷயமா என்னங்க நம்மளை பத்தி நாம உணர்ந்திருக்கணும் ரொம்ப பேரு ராமாயணம் தெரியுமா மகாபாரதம் தெரியுமா அது தெரியுமா இவனை கேட்ட எதுவுமே தெரியாது அடுத்த மாதிரி கேள்வி கேட்கிறோம்னா அந்த கேள்விக்கு தகுந்த பதிலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை தெரியல அப்படிங்கிறப்ப யாராவது கேட்டா சரி அந்த பிள்ளைக்கு தான் தெரியலப்பா நீயா சொல்லணும் அப்ப நானும் பேச மாட்டேங்கிறதா
இப்போ அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொடைவினா, குடல்வினா, ஏவல் வினா 6 வகையான வினாக்கள் உண்டு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இது இலக்கணம். சொட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் விடை, உற்ற தூரத்தை விடை, உருவது குரல் விடை, இன மொழி விடை என்று 8 விதமான பதிலை சொல்ல. இப்ப என்னை பற்றி விவரங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா அது அறிவினா. உங்களை பற்றிய விவரங்கள் எனக்கு தெரியல, அது அறியாவினா. அப்போ நான் உங்களை கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா நீங்க என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே, இது என்ன நியாயம்? எனக்கு தெரியும். ஆனா பொறுங்க, கேள்வி நான் கேட்கவே இல்லையே. அந்தியிலே பெண் பிறந்து அடுப்பினிலே தான் வளர்ந்து தூங்கும் முன்னே தாலி கட்டி துறைமகனை பெறுவதற்காக மண்ணாலும் மரத்தாலும் மாறி மாறி அடித்திட கிடைத்த பொருள் 5 என்னை வாழ்த்துங்கல்ல, அந்த வாழ்த்துக்கு முதல்ல விவரத்தை சொல்லுங்க, மத்தத அப்புறம் பேசுவோம். நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போக நினைக்க கூடாது. நான் எப்பொழுதுமே எல்லாத்தையும் பேசுறீங்க, எதிரிய சுலபமா நினைச்சுக்கவே மாட்டேன். நான் தான் சொன்னேன் வாய் பாக்குற புள்ள அப்படின்னு. உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருதுன்னு முதல்ல கவனிச்சுக்குவேன். சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில நேரங்கள்ல பேசாம இந்த சபைக்கு இப்படி பேசணும், இன்னார்கிட்ட இப்படிதான் பேசணும், வரைமுறை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். படிச்சதெல்லாம் பேச முடியுமா அப்படின்னா பேச முடியாது. படிச்சதெல்லாம் பேசணும்னா அதுக்கு நேரம் போதாது. முதல்ல வடிகட்டி 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 தான் பேசணும். அது நடக்குது. இப்ப சொன்னது கூட படிக்கணும்னா அதுக்கு தனியா ஒண்ணு அதை குறைக்கணும், அதை குறைக்கணும். எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணா நிச்சயம் முடியாது. ஆகையினாலயே உங்களுக்கு என்ன சந்தேகம்? இப்ப அதிக படிச்ச மூஞ்சு கரணி பானைக்குள்ள விழுந்துச்சு. அதிக படிச்ச முன் சோறு. முன் சோறா? மூஞ்சு ரெண்டு தானே சொல்லுவாங்க. அது பழமொழி. ஆடி காத்துல அம்மி பறக்குமாங்க. அம்மி எந்த ஊர்ல பறக்கும்? பூமி பறக்குமாங்க. 1000 பேரை கொன்றவன் அற வைத்தியம். 1000 வேற 1000 வேர்களை கொன்றவன். ஆடி காத்துல அம்மி பறக்காது, அம்மைங்கிற நோய் பறக்கும். பூமி பறக்க அந்த வடு சுவடு மறையும் அப்படின்னு சொல்வது வழக்கம். ஆடி காத்துல அம்மி பறக்குது மறுவியது. ஆடி காத்துல என்னாகுன்னா பங்குனி மாதம் சித்திரை மாதத்துல என்ன ஆகும்? விஷம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அம்மை நோய் கிராமங்கள்ல பரவும். பரவும்போது 7 நாள் 9 நாள் ஒத்தப்பட்டு தண்ணி ஊத்துவாங்க. ஊத்திய பிறகு 3 மாதம் அந்த முடி வெட்ட மாட்டாங்க, செய்ய பண்ண மாட்டாங்க, நெக வெட்ட மாட்டாங்க. ஏன்னா அம்மா இருக்குமான்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆகையினாலயே அப்ப சித்திரை வைகாசி ஆணி அடுத்த மாசம் என்ன? ஆடி காத்துல காத்தோட காத்தாக பறந்து ஓடி விடுவான். அதுக்கு பேரு அதனாலதான் ஆடி காத்துல அம்மையும் பறக்கப்பட்டது அப்படி விஷயம் இல்லையா? இப்ப நீங்க கேட்கறது அந்திய பெண் வந்து அடுப்பிலே தான் வளர்ந்து தூங்கும் முன்னே தாலி கட்டி துறைமகனும் நாடுவாய். நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அந்தியிலே பெண் பிறந்ததுன்னு ஒரு கேள்வி வச்சீங்கல்ல, ஏன் அந்தியில பொம்பளை பிள்ளை பிறந்தா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்களா? காலையில தான் பெண் பிறக்கணுமா? என்னங்க இது உங்க நியாயம்? அந்தியிலே பெண் பிறந்து அடுப்பினிலே மகப்பெரும் பிள்ளை பெரும் நான் கேக்குறேன், ஏன் பொம்பளை பிள்ளைய தண்ணி ஊத்தி வளர்த்தா அது வளராதா? அடுப்புலதான் போய் வச்சு வந்து வளர்க்கணுமா? இல்ல தண்ணி ஊத்தி வளர்க்கணும் மாமரமா? இல்லங்க, தண்ணினா அந்த தண்ணி இல்ல, தாய்ப்பாலும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆமா, அதனால அத நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அடுப்பிலே தான் வளருது, அடுப்புல போய் எங்க வளர்றது? தீயா கொழுந்து விட்டு எரியும் போது அங்க போய் எப்படி வளர முடியும்? தூங்க முன்னே தாலி கட்டி. ஏ அர்ஜுனனா கேக்குறேன், பவளக்குடி தூங்கிட்டு இருக்கும்போதே தாலி கட்டினாரு. அந்த மாதிரி அவர் என்ன அர்ஜுனனா? தமிழ் வார்த்தையில தவறா சொல்லி உண்மை நிரூபிக்கப்படல. தவறா சொல்லி உண்மை நிரூபிக்கப்படல. கோனா கொள்ளும், வேணா போட்டா வெள்ளும், கோனா போட்டா கொள்ளும், வேணா போட்டா கொள்வனும். வெள்ளுவதும் கொள்வதும் ஒரு எழுத்துதான். முயலாமைன்னு ஒண்ணு இருக்கு. முயலும் வெள்ளும், ஆமை வெள்ளும், முயலாமை வெள்ளாமை. சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது. வெள்ளாமை என்ன? சிறுபிள்ளை வெள்ளாமை வெற்றி பெறாது, வீடு வந்து சேராது. இது மாதிரி உண்டு. அந்தியில பிறந்தா ஏத்துக்க மாட்டீங்கன்னா அது அதை சொல்ல கிடையாது, பெண்ணை சொல்ல கிடையாது. அதான் நிகழ்ச்சியில சொல்ல போற ஒரு வார்த்தைக்கு 25 அர்த்தம் சொல்லலாமா? தமிழ் வார்த்தையில 25. கோய் என்பது பசு, கோய் என்பது கருணை, கோய் என்பது உயர்வு. இப்படி ஒரு எழுத்துக்கு 1000 விளக்கம் இருக்கு இல்லையா? சொல்றோம் இல்லையா? நீதியோட சொல்லலாம். நான் சொல்ல வந்தா அந்தியிலே பெண் பிறந்தா பெண்ணை சொல்ல கிடையாது. வீட்டுல மாடு வச்சிருக்கீங்களா? மாடு இல்லங்க. பசுமாடு இல்லங்க. இல்ல. பால் கறந்து பாத்திருக்கீங்களா? பால் கறந்து பாத்து உண்டு. பாத்திருக்கீங்களா? காலையில பால் கறந்து என்ன செய்வோம்? காய்ச்சி குடிச்சிருவோம். அந்தி பால் கறக்கும் போது என்ன பண்ணுவோம்? அதை காய்ச்சி உரம் ஊத்தி வச்சிருவேன். வச்சு பக்குவப்படுத்தும். மறுநாள் வேணும்ல, தேவைப்படும் சொல்லி என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தணும். அதைத்தான் அந்தியிலே பிறந்த பாலை பெண்ணாக சொன்னேன். அந்தியிலே பெண் பிறந்து. ஓ, அதுக்கு பேரு தான் பெண்ணா? அந்த பாலை அடுப்புல காய வச்சு அடுப்புல தான் வளர்ந்து தூங்கு முன்னே தாலி கட்டி. அப்படின்னா தாலியா கட்டுறோம் அது அல்ல. இப்ப முறி இருக்கு பாத்தீங்களா? அந்த பாலை காய வச்சு
உரம் ஊத்தி உரியில கட்டி தொங்கிடுவோம். அட எங்க சாமி நீங்க வேற, அந்த காலத்துலதான் வந்து உரி மறி தறி எல்லாம் இருந்துச்சு. நீங்க வேற, இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. நாங்க உரம் ஊத்தி வச்சிருந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்து திருச்சியில வச்சிருக்கீங்க. திருச்சியில ஏன் மட்டும் வைக்கிறீங்க? ஐயே திருச்சி இல்லங்க, திருச்சிரா பள்ளிக்கான சொன்னேன். புலி சாதனை பெட்டி இல்ல, புலி சாதனை பெட்டி. அதனாலதான் நீங்க சீக்கிரமாக எல்லாம் போயிட்டு இருக்கோம். வரக்கூடிய வியாதி எல்லாம் அப்படித்தான். நோய் எங்க வருதுங்க? அன்னைக்கு சாப்பிட்டாங்கன்னா தாத்தால 102 வயசு வாழ்ந்திருக்காங்க, அது 110 வயசு வாழ்ந்திருக்காங்க. கேப்ப குழு, கம்ம குழு, சோள குழு கூழா சாப்பிட்டாங்க. அதனாலதான் குழுன்னு இருந்தாங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வச்ச சட்னி அங்கதான் வச்சு எடுத்து சாப்பிடுறோம். பிறக்கிற குழந்தைக்கு புற்றுநோய் வருதான். புற்றுநோய்னு நம்ம எப்ப கேள்விப்பட்டிருக்கோம்? சமீப காலத்துல. அதுக்கு முன்னாடி நோய் என்பது உண்டா? இல்ல, எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருந்தது. ஆனா இன்னைக்கு இல்ல. காரணம் என்ன? எல்லாம் இயற்கை முறை நேருக்கு மாறாக மாறிவிட்டது இல்லையா? அன்னைக்கெல்லாம் மாட்டு சாணத்தை கொண்டே வயலுக்கு போடுவோம். ஒரு விஷயம், இந்த நீரிழிவு நோய்னு ஒரு நோய் வந்து பரவலா எங்கு பரவிட்டு இருக்கு. அந்த காலத்துல பாருங்க அம்மை நோய் பரவும், அதுக்கப்புறம் வாந்தி பேதி அந்த நோய் வந்து பரவணுச்சு. அதுக்கெல்லாம் தடுப்பு மருந்து தடுப்பு ஊசி போட்டுக்கிட்டே இருந்தாங்க, இன்னமும் போடுறாங்க. குழந்தை பிறந்த உடனே அம்மை நோய் சொல்லிட்டு 3வது நாள் கொடி போட்டுக்கிட்டு வருவாங்க. இப்ப என்னன்னா அந்த நீரிழிவு நோய்ங்கிறது பரப்பி விட்டதா இயற்கையா வந்ததான்ற ஒரு கேள்வியே வந்துருச்சு. அந்த நோயே பரப்பி விட்டதுன்னு சொல்லப்படுகிறது. நம்ம என்னத்தை கண்டோம்? இயற்கை என்பதை அழிப்பதற்கு யாரும் முடியாது. முடியுமா? முடியாது. இயற்கை மாத்த முடியுமா? இயற்கை மாத்திர எந்த சக்தியாலும் முடியாது. செயற்கைக்கு தான் நீங்க செயற்கை எவ்வளவு வருது. ஆனா இயற்கை நிலச்சிருக்குது. உண்மை கழிவா பொய் கழிவான எது கழிவு? பொய்க்கு தான் அழிவு. பொய்க்கு தான் அழிவு. பொய் சொல்றவன் ஒரே வார்த்தையை சொல்ல மாட்டான், மாறி 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 சொல்லுவேன். ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுவேன். நான் சொன்னது இதுதான் 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 1000 முறை அடிச்சு சொன்னாலும் தாலிகிட்டு துறைமகனை பெறுவதற்கு. ஆமா, துறைமகனா தூங்க முன்னா காது தாலி கட்டுவதுன்னா அது இல்ல, உரி அப்படின்னு. நான் ஏன் தெரியுமா அதை எடுத்து கொடுக்குறேன்? நாரதர் விளக்கம் சொல்றாரா இல்ல நாடகம் பாக்குறாரான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க நாடகம் பாக்கணுங்க. நான் அப்படி இல்லைங்க, பல பேர் நாடகம் பார்க்க வைப்பேன். பல பேரு நாடகம். அதான் நீங்க எங்க தொட்டு விட்டாலும் நான் தொட்டுருவேன். எங்க எங்க போறோமோ போயாகணும் முதல்ல. அதை விட்டு ஒரு சில பேர் திசை அப்படிங்க திருப்புறீங்க. திருப்புனாலும் வருமானம் வர மாட்டானா? முதல்ல அப்ப என்ன தூக்கு பண்ணி தாலி கட்டி துறைமகனும் நானும் என்ன கணவனும் மனைவியும் மண்ணால் செய்யப்பட்டது, மண்பாண்ட மரத்தால் செய்யப்பட்டது மத்து. இதுல மாறி மாறி இழுத்தவன் என்ன கிடைக்கும்? பாலு, மோரு, தயிர், வெண்ணெய், நெய் கிடைக்கும். பாலி நிறம் என்ன? ஓரி நிறம் வெள்ளை, தயிர் நிறம் வெள்ளை, இன்னும் மத்த 2 வெண்ணெய் நெய். என்ன நிறம்? வெண்ணெய் வந்து வெள்ளை நிறம் தான். அது முழுக்குனா அது வேற நிறமா மாறி. இந்த புள்ளையா அந்த பால் வடி முகப்படாங்க, பால் வடியும் முகம் அப்படிங்கிற வெள்ளை வெள்ளம் வெள்ள மனசு கொண்டது என்பா சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வெள்ள மனசு கொண்ட வாழ கிடந்ததற்காகத்தான் அந்த பெண் வளர்ந்து அடுப்பிலே தான் வளர்ந்து தூங்கு மண்ணே தாலி கட்டி துறைமகனும் நாடுமாய் மைந்தனை பெறுவதற்கு மண்ணால் வரத்தாலும் மாறி மாறி அடித்திட கிடைத்த பொருளின் தன்மை கொண்டு உள்ள கொண்ட மகளே வாழ்கட்டு. ஏன் சாமி நீங்க சுருக்கமாவே பேசவே மாட்டீங்களா? சுருக்க சொன்னா இருக்குமா? இவ்வளவு நீளமா பேசுறீங்க. நீட்டுனா தான் சிறப்பு. வெள்ள மனம் கொண்ட பிள்ளை மாதிரி இருக்கமா, ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அது இப்படி பெரிய கதி வேற. உருக்கு இருக்கு பாத்தீங்களா? உருக்கு 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 அது இரும்பு. கேள்விப்பட்டீங்களா? இரும்பு இரும்பு மாதிரி தான் இருக்கும். அந்த உருக்குனா தான் பொருள் ஏற்படும் இல்லையா? தங்கம் அப்படிதான் உருக்குனா தான் நீட்டுனா தானே ஒரு பொருள் பிறக்க முடியும். நீங்க கேட்கலாம் அந்த பொருள் கிடைக்குமா? முதல்ல இது காரணங்க. அது மாதிரி நற்றாமரை உலகத்துல பல பேர் சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும்? தங்க விளக்கா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அத நல்ல சுடர் விட்டு எரியணும் அப்படின்னா ஒரு தூண்டுகோல்னு வேணும். நீங்க கவி பேசுறீங்க, நான் விளக்கம் கேட்கணும். அடுத்தது நான் பேசியிருந்தேன்னு வச்சுங்களேன், என்ன நாரதர் கவி பேசுறாரு அதுக்கு விளக்கமே சொல்லவே இல்லைன்னு அவங்களும் நினைப்பாங்க, நானும் நினைச்சுக்குவேன். அப்ப இவருக்கு சரக்கு இருக்கா? நான் எப்படி சரக்கு தமிழ் சரக்கு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ? அதுல நீங்க நினைக்கிறீங்க சொல்லுவானா சொல்ல மாட்டானா? என்ன சொன்னாலும் சரி, நான் குறுக்க விசாரிக்கணுங்க. விசாரிச்சா இன்னைக்கு சுமனுடைய குடும்பத்திலே பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதனாலதான் ஒரு விசாரணை இல்லைன்னா எந்த சிறப்படைய முடியாது. கொட்ட கொட்ட குடிக்கிறவன் முட்டாளு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? முட்டாள் தானே அப்படி சொல்ல முடியுமா? விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் படித்துக் கொண்டிருன்னு சொன்னார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேள்விகளை கேட்டா மட்டும் போதுமா? பத்தாது. அதுக்குள்ள பதிலே நம்ம தேடி தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு படிச்சு தெரிஞ்சுக்கணும், இல்லன்னா பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்லன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்ல அனுபவிச்சாலும் தெரிஞ்சுக்கணும். ஆத்ம ஞானம் பெறுதா? அறிவு ஞானம் பெறுதா? அனுபவ ஞானம் பெரிதா? அனுபவம் தான் சிறந்தது. எல்லாத்தையும் காட்டிலும் அனுபவ ஞானமே சிறந்த ஆசான் என்று சொல்லப்படுகிறது. என்னதான் படிச்சாலும் கூட
படிச்ச முன்ன உடனே ஏறாது, அடுத்தவங்க சொல்லும் போது சரியா மூளைக்கு போய் சேரும் இல்லையா? அதனால சிறு குழந்தைகள் கர்ப்பமா, ஒரு தாய் கர்ப்பமா இருக்கிறப்ப நல்ல விஷயங்களை சொல்லணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அதனாலதான் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கருவுக்குள்ள இருக்கும் பொழுது குழந்தைக்கு நல்ல சிந்தனையோடும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல கதைகளையும் நல்ல நிகழ்ச்சிகளையும் நல்ல அன்போடும் நல்ல பாசத்தோடும் தாய் நடந்து கொண்டால் அது உள்ளுக்குள்ள இருக்கும் போதே அந்த குழந்தை என்ன பண்ணுமா, நிழல் படமாக எடுத்துக்கொள்ளுமா. அது மட்டும் இல்லமா, ஒரு கணவன மனைவி கூடும் போது நல்ல இடத்துல கூடணும்னா நிச்சயமாக நல்ல குழந்தை உற்பத்தி ஆகும். அதை விட்டு தவறான நோக்கத்துல ஆக ஒரு முகூர்த்தம் இருக்கிறது, அந்த முகூர்த்தத்துல கூட தான் சிறப்பு. நம்ம அதெல்லாம் பாக்குறோமா இல்ல, ஒரு விகரம் கண்டு. அதனால இந்த இடத்துல முதல் கேள்விக்கு பதில் போதுமா? சரி சார். முதல் கட்டமாக எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நான் எதிரியா? ஆனா இந்த இடத்துல யாரு கட்டையை பிடிச்சிட்டு வராங்க அப்படி பெரிய எனக்கு எதிரி தான். அதுக்கு அப்படி எதிரிங்கிறது வேற, எதுக்கு நிக்கிறது வேற. எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்க, கோயில் இல்லாத ஊர்ல தான் குடியிருக்காதுன்னு சொன்னாங்க. தோப்பாகாது. எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொல்லல, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காது அப்படின்னா. நீங்க பணக்காரனா மாறிட்டீங்க, மாறும்போது நான் ஒண்ணு நம்ம பணக்காரனா மாறிச்சு, நம்ம எப்படி மாறுவது அப்படின்னு என்ன செய்யணும்? போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. அந்த பொறாமையை மாத்தி போட்டா வேற மாதிரி போயிடும் முதல்ல. அப்ப போட்டி இருந்தா தான் உலகத்துல வெற்றி பெறலாம். ஒரு மன அதனால தனிமரம் தோப்பாகாது, எல்லா மரம் சேர்ந்தா தான் சிறப்பு. ஒரு கை தட்டினால் ஓசை வராது, பல கை தட்டினால் தான் ஓசை வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு தடவை மட்டும் கை தட்ட வைக்க கூடாது, அத்தனை பேரும் கை தட்ட வைக்கணும். முயற்சி முயற்சி திருவினையாக்கும் முயன்மை இன்மை புகுத்து விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கை தட்டுறதுனால தான் அவங்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? பல நோய்கள் எல்லாம் குணமாகுவாங்க, விலகும். சரி, செவனில் உட்கார்ந்து இருந்தோம்னா எல்லா நோய்கள் வரதான் இருக்கு. அதனால முதல் கட்டமாக நான் உங்களை விசாரிக்க விசாரிப்பு பெண்களுக்கு உண்டான குணங்கள் 7 விதமான குணங்கள் உண்டு. பருவங்கள் 7 இருக்குல்ல. என்ன பருவம்? பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவி தெருவி வெள்ளி திரவோன் மரவோன் காலை விடலை மதுபகன். அது ஆண்களுக்குள்ள பருவங்கள் இல்லையா? ஆபத்து உதவாதே, இல்லை அருபசி உதவாதே, அன்னம் தாகத்தை தீர்க்காதே, தரித்திர மறியாதே, கோபத்தை எடுக்காதே, குறுமொழி சொல்லாதே, பாவத்தை தீர்க்காதே, பயனில்லை 7 ஆபத்து உதவாதவில்லை. அப்படி ஒரு ஆபத்துல காப்பாத்தினேன், ஆபத்துல இருப்ப, ஆபத்துல இருக்கும் போது காப்பாத்துறது முள்ளு. உணவு தேவைப்படும் போது உணவு கொடுத்துடணும் இல்லையா? அப்பதான் அந்த வாழ்க்கையில உயரலாம். குழந்தை பெற்றெடுப்பதற்கு எதிர்கால சாமி தவம் இருந்து குழந்தைல கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையும் இல்ல, கோயில் கோயிலா போவாங்க. ஆனா அவங்க ஏன் குழந்தை பெற்றுக்கணும்?
கோயிலுக்குள்ள போயிட்டு ஏன் குழந்தை வரம் கேட்டு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும்? குழந்தை இல்லைன்னா மலை லட்சியம் இல்லைன்னா உலகத்துல வாழ முடியுமா? தனக்கண்டு சந்ததி வேணும், தனக்கண்டு புகழ் வேணும், இந்த நாட்டை வேணும். அப்படின்னா அந்த நம்மளுக்கு வயசு இருக்கணும். அப்பா பேர சொல்லணும் இல்லையா? கல்யாணம் பண்றது இந்த குழந்தை பெற்று எடுத்துக்கிறதுக்கு தான். அப்படி இல்லை, குழந்தையை பெற்கிறது எதுக்காக? என்ன சந்ததிகள் வளர்வதற்காக. கண்டிப்பாக அப்படி சொல்லவே இல்ல வள்ளுவன். என்ன அப்படின்னா கல்யாணம் பண்றதே இருந்தோம்பி இழ்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேலைமே செய்ய பொருட்டு அப்படின்னு சொல்ற. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை உபசரிப்பதற்காக கல்யாணமே பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஆனா குழந்தை பெற்றெடுப்பதற்கு எதுக்கு தெரியுமா? கடைசி காலத்துல வயசான காலத்துல நம்மள கவனிப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை இருந்துச்சு வச்சுங்களேன், அந்த குழந்தை கடைசி நேரத்துல நம்மள பாதுகாக்கும் என்ற அந்த நம்பிக்கை இல்ல. ஆனா இப்ப எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படித்தான் சொல்றோம். இல்லத்தின் பேரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். அம்மா அப்பா கூட முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. அன்னைக்கு நடந்தது நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகள் பெறுவதற்கு வாரிசு வேணும் அப்படிங்கிற ஒண்ணு. அடுத்த கட்டமாக ஒரு தாயும் ஒரு தகப்பனை வளர்ப்பது யாருன்னா குழந்தை. மத்த யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா கட்டிய மனைவி கூட கவனிக்க மாட்டாங்க. தன்னுடைய தந்தையை தாயை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இது இயற்கை. அப்ப இல்லைன்னா பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் கூட போட்டி. உன் வீட்டுல சாப்பாடா, என் வீட்டுல சாப்பாடா? பிள்ளை இல்லாத சோறு புழு சோறுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கருணை முறை சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது தந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த சாப்பாட்டுல கை வச்சதுனால புழுவாங்க இருக்கப்பட்டது சோறா மாறினதுன்னு ஒரு மகாபாரதம். அதே போல அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு கடைசி காலத்துல தாயும் தந்தையும் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்ப எல்லாம் எத்தனை குழந்தைங்க பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் விரல் விட்டுதான் என்ற அளவுக்கு தெய்வத்தை வணங்குவதற்காக உலகத்துல பல பேர் போறாங்க. மாலை போட்டு போறாங்கன்னா அப்பா அம்மா வணங்கி விட்டாலே பல தெய்வங்களை வணங்கதான் இருந்த முதல்ல. இன்னைக்கு யாரை வணங்குறோமா? சபரிமலைக்கு மாலை போடுறோம். சபரிமலைக்கு மாலை போட்டு பாத பூஜை செய்யணும். யாருக்கு செய்யணும் தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை நடத்திட்ட முதலிலே தாய் தந்தையரை வணங்கி வேண்டும், பிறகு குல தெய்வத்தை வழிபட வேண்டும். பிறகுதான் நம்ம பாத யாத்திரை சொல்றதுக்கோ இல்ல ஐயப்ப கோவிலுக்கு போறதுக்கோ நீங்க சொல்ற மாதிரி அன்னை இல்லம்னு எழுதி வச்சிடறோம், பேரை மட்டும் எழுதி வச்சிடறோம். ஆனா இருப்பதோ அனாதை ஆசிரமம். அது மட்டுமல்ல, அதுக்கு ஆபத்துக்கு உதவாத பிள்ளைங்க. பசி இருக்கும் போது சாப்பாட்டை கொடுத்தாச்சுன்னா பிரச்சனை இல்ல. முடிஞ்ச பிறகு நம்ம ஆளே சாப்பாடு சாகும் முன்னே சாப்பாடு கொடுப்பதில்ல. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. பசியா இருக்கும் பொழுது உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டான், உரப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டான். அது தண்ணியும் வெறும் சாகம் மட்டும் இருந்தாலே சாப்பிட்டுவான். ஏன்னா பசி ருசி அறியாது. அது கொஞ்சம் பசி இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா? என்னப்பா சாப்பாடு, உப்பும் இல்ல சாப்பம் இல்ல. முதல்ல இந்த குழம்புல கொஞ்சம் புளிப்பு கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். சாப்பிடணும்னா முதல்ல பசி இருந்தா தான் சாப்பிடணும். இதுக்காண்டி சாப்பிடணுமே சாப்பிடக்கூடாது. அப்பதான் என்ன ஆகும்? வயிறு சீரணமாகும். மேல 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 போட்டு கால் வயிறு தான் சாப்பாடு சாப்பிடணுமா? கால் வயிறு தண்ணி இருக்கணுமா? அரைவாசி காற்று நிறைந்து இருக்கணுமா? அப்பதான் ஒரு மனிதன் சுறுசுறுப்பா ஆரோக்கியமாக இருப்பானா. இல்லைன்னு வச்சுங்களேன், தூங்கு முஞ்சு மாதிரி தூங்கிட்டே இருப்பானா. இப்ப மூணு வட்டி அரிசியை ஒரு அரிசி சாப்பிடுவாங்க. மூக்கு முட்டை சாப்பிட்டாங்க, தூங்கி ஜோமேரியா கடந்து காரணம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அன்னையை வளர்ப்பது தாய் வளர்க்க தாயை வளர்க்கணும். முதல்ல பிள்ளை வளர்ந்தா இவனை நாளைக்கு இவமையை வளர்ப்பேன். வாழைக்கு கீங்கன்று வச்சு பயிராக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில தாய் தந்தையரை நாம் எப்படி கவனித்துக் கொள்கிறோமோ அதை போலதான் நம் பிள்ளை நம்மை பாதுகாக்கும். அதை யாரும் எதிர்பார்ப்பதில்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சாப்பாடு என்ன பண்றோம்னா, சாப்பாடு கொடுக்க முடியல, செத்து போயிடும். சாப்பாடுல பட்டி ஆனது செத்து போயிருவேன். செத்த பிறகு வெட்டமா 2 கிட்ட 4 கிட்ட 5 கிட்ட எங்க அப்பாவுக்கு கிருபை வச்சிருக்க. எதுக்கு எதுக்குன்னு விருந்து சாப்பிட்டா விருந்து சாப்பிட்டு வாங்கிக்கணுமா? அதான் எடுத்து வாங்கணும் இல்லையா? விஷயம் உண்டு. அதனால பெண்களுக்கு பருவங்கள் 7. அந்த 7 பருவத்துல தாங்கள் இதுக்கு வருவோம். காற்றுல பத்துட்டு வெள்ள வரும்போது அதை அனுப்பிடணும். ஆக பெண்களுடைய பருவத்தை பாடாக்க விடுவதற்காக பெற்றது ஒரு தந்தை, பேரை வளர்த்தவனோ ஒரு தந்தை, கற்றுக் கொடுக்கப்பட்டவனோ தந்தை. அந்த அடிப்படையோடு
முடியும். யாரால முடியாதா? ஏன் யாரால மாற்றி அமைக்க முடியுங்கிறீங்க? யாருனாலையும் முடியாதானே. புழு பூச்சிக்கு தாவர இனங்களுக்கு ஓரறிவு, புழு பூச்சிக்கு ஈரறிவு, நீர்வாழ்வான 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கு இனங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு, முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வத்துக்கு 8 அறிவு. ஆனா சிவபெருமானுக்கு 8 அறிவு. உங்களுடைய கூற்றின்படியே யாரால எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா, அதுக்காக சொல்லுவாரு. சிவனுக்கு 8 அறிவு. அப்படிப்பட்டவர் சனி பகவான் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை தொட போறேன் அப்படின்னு. என்னை தொட முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? கொக்காக மாறி குளக்கரையில வந்து உட்காந்துக்கிட்டாராம். சனி பகவான் என்ன பண்ணாரு, இந்த கிளறு அப்படி சொல்லுவாங்கல்ல, இங்க கிழத்து மீன்பாங்க, இங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மீன் சொல்லுவாங்க. கிழத்து மீனா மாதிரி எப்படி போக வர அப்படி பாத்துக்கிட்டே இருந்தது. உடனே பாத்துக்கிட்டே இருந்த அந்த கொக்கை என்ன பண்ணுச்சா, உடனே அந்த கிழத்தி மீனை தூக்கி போட்டு முழுங்கிருச்சா. உடனே அது முழுங்க முடியுமா? அதுக்குள்ள 2 பக்கமும் முள்ளு இருக்கும் இல்லையா? 8 அறிவு உள்ள ஒரு தெய்வம் 4 அறிவு பறவை உருவம் எடுத்த உடனே அந்த அறிவு என்னாச்சா, மழுங்கி போச்சா. அதே போல எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நடக்காது. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டா தெய்வம் ஏது? நினைக்கிறவங்க நடந்துச்சுன்னா நிச்சயமா தெய்வம் கிடையாது. மனுஷன் முடியும்னா தெய்வத்தோட செயல்படுத்த முடியாது. ஆனா சனி பகவான் கிட்ட தப்பிக்கணும்னு நினைச்சாரு சிவபெருமான், மாட்டிக்கிட்டாரா இல்லையா? அது சூட்சமா இப்படித்தான் நடக்கணுங்கிறது தேவர்கள் ஆடுபடி நாடுகிறது. பூலோகத்துல மாண்ட பிறகு ஒரு சின்ன கதையை சொல்றேன், நல்லா சொல்லுங்க. ஒரு தாய் தகப்பன், அவனுக்கு அற்புதமான ஆண் குழந்தை, தக்க பருவம் வந்தது. பருவம் வந்த பிறகு திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணி அந்த ஆணவனுக்கு புத்திர வாக்கியம் இல்ல. யாருக்கு? அப்பா அம்மா 2 பேரு, தாய் தகப்பன். அந்த தாய்க்கு தகப்பனுக்கு கண் பார்வை இல்ல, 2 பேருக்கு கண் பார்வை இல்ல, பூடர்கள். அவனுக்கு திருமணம் ஆகி எனக்கு நாட்களாக புத்திர வாக்கியம் இல்ல. வாழ்க்கையில ரொம்ப ஏழ்மையா இருக்கிறேன், கஷ்டப்படுறேன். பிரபீது மனுஷனா பிறந்து இப்படி எல்லாம் பிறக்க வேண்டுமா அப்படின்னு நொந்துக்கிறேன். ஏன்? அம்மா அப்பா கண் பார்வை இல்ல, காப்பாற்றுறாம நம்ம குழந்தை இல்ல. ஆக ஏழ்மையா இருக்கிறோமே, ஆண்டவன் நம்மளை எப்படி ஒரு சக்தியை படைச்சு நம்மளை இந்த எளிய நிலைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறானே அப்படின்னு வேதனைப்பட்டு காட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். செல்லும் போது அழகான ஒரு தெய்வத்தை கூட அனுக்கிரகத்தை பெறுவதற்காக ஒரு கோயிலை பார்க்கிறேன். ஒரு கோயிலை பார்த்த உடனே அங்க என்ன பண்றாரு, சிவன் காட்சி கொடுத்த மகனே ஏண்டா கவலை, உன் கவலையை பாக்குறப்ப ஒரு சில பேருக்கு தெரியும் வந்தானே என்னமா ஒரு மாதிரி அவர்கள் என்ன காரணம், அகத்தின் அழகு முகத்துல தெரியும் இல்லையா? முகத்திலேயே எதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா? ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவன் மகிழ்ச்சியா இருக்கான், அவன் வேதனையா இருக்கான், ரொம்ப சோகமா இருக்கான், மன சோர்வோட இருக்கான்னு கண்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவன் பார்த்த உடனே என்ன ஒரு காரணமா மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இல்ல எனக்கு தெரியுது, முகம் தெரியுது, பார்த்தா தெரியுது. அப்படி சிவனுக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். ஆனா கேட்கிறேன், என்னங்க என்னுடைய கவலையை சொன்னா நீங்க போக்க போறீங்களா அப்படின்னு ஏலமா கேட்டேன். கவலையை சொல்றான் முதல்ல, என்ன கவலை அதை சொல்லு, இப்படி சொல்லு. அப்பதான் சொல்றான், பெத்த அம்மா அப்பா என்ன வளர்த்து ஆளாக்குன அம்மா அப்பா 2 பேருக்கு கண் பார்வை இல்லை. அம்மா அப்பா 2 பேருக்கு கண் பார்வை இல்லை. எனக்கு திருமணம் ஆகி குழந்தை கிடையாது. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன், பணக்காரனா மாறணும், பணக்காரன் ஏழ்மையா இருக்கிறேன், அன்னைக்கு சாப்பிட கூட வசதி இல்லை. அப்படிங்கும் போது நீ படுற கஷ்ட வேதனை எனக்கு தெரியுது. ஆனா நான் உனக்கு வரம் தர்றேன். இதுல ஏதேனும் ஒரு வரத்தை கேள்றான்டா. ஒண்ணு அப்பா அம்மா கண் பார்வை கேள்வி தந்துறேன், ஒண்ணு புத்திர பாக்கியத்தை கேள்வி தரேன்டாரு, இல்ல பணக்காரமா ஆசைப்படியா ஆயுத தரேன்டாரு. இவன் பாக்குறேன், அதுக்கு தான் அறிவு வேணும். முதல்ல அறிவு இல்லைன்னா என்ன சொல்றாங்க, எதையுமே நடத்த முடியாது. என்னதான் விதி இருந்தாலும் கூட மதி கொண்டு, மதிங்கிறது அறிவு. இந்த அறிவு மழை பெய்யுது, மழை வந்து ஏற்கத அதுக்காண்டி நடந்துகிட்டே போமா என்ன செய்வோம், கொடை பிடிச்சிருப்போம். ஏன் பிடிக்கிறோம்? மழையில நினையாம இருக்கிறது அதுக்கு பேரு கொடை. கொடை சேர்ந்த அந்த கொடையை பிடிப்பதுக்கு பேரு. அதுக்கு அறிவு வேணும். பக்கத்துல இருக்கணும் தெரியும், மழை பெய்யுதுன்னு தெரியும், அந்த கொடை எடுத்து பிடிச்சுக்கணும். இல்ல ரொம்ப பேரு கொடையை பிடிக்காம நடந்துட்டே போறது, அது என்ன பண்றது, இருக்கிறது தெரியாம கொடை நினைச்சு போயிருமில்ல இல்லையா? இது விஷயம் அப்பதான் கேட்டேன். சரி சாமி கேட்கிறாரு, ஒரு வார்த்தை கேட்க சொல்றாரு, கேட்கலாம் எண்ணி இவன் அறிவிகள் கொடுக்கிறார். அம்மா அப்பா 2 பேருக்கு கண் பார்வை கேட்பான். அப்ப நினைச்சோம்னா மனைவி என்ன பண்ணுவாங்க, என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா சாக போறவங்க எல்லாம் சாக போறாங்க, நம்மளுக்கு நம்ம வாரிசு இல்ல, நம்ம வாழணும், அப்ப நம்மளுக்கு விட்டுட்டு அப்பா அம்மா தானே பாக்குறாருன்னு மனைவி எதிர்ப்படுதான். ஒரு பக்க மனைவிக்கு
குழந்தை உண்டாங்கன்னு கேட்டோம்னா அப்பா அம்மா சொன்னாங்க, நாங்க 2 பேரும் கண்ணா இல்லாம இருக்கிறோம், தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் மனைவிதான் முக்கியம் நினைச்சிட்டான் இல்லையா, அப்ப நடப்பாங்க. இது ரெண்டும் இல்லாம அப்பா அம்மா கண் பார்வை இல்ல, இவனை குழந்தைகள அந்த சொத்தெல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் யோசிச்சு சிவனை பார்த்து கேட்கிறான், சாமி நீங்க கேட்டபடி நான் ஒரு வரம் கேட்கிறேன், உங்களால் தர முடியுமா கேட்டேன். உங்களால் தர முடியுமா அப்படி கேட்டான். தரட்டாரு. அப்பதான் ஒரே வரமா கேட்டான். என்ன வரம் கேட்டானா, நான் பெற்ற மகன் தங்க கோப்பையில பால் குடிப்பதை என் அம்மா அப்பா பார்த்து ரசிக்கிறவனா. முடிஞ்சு வச்சா அருளறிவு, மருளறிவு, பொருளறிவு, நுண்ணறிவு, சிற்றறிவு, பகுத்தறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. 6வது அறிவுக்கு அதிகமா வேலை கொடுக்கலாம் இல்ல. அதனாலதான் அந்த காலத்திலேயே பாருங்க, மாணவர்களை வந்து வீட்டு பாடம் செஞ்சுட்டு வரல அப்படின்னு சொன்னா காதை பிடிச்சிட்டு தோப்பு கரணம் போடணும்னு ஒரு நிபந்தனை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த மூளைக்கு ஓடக்கூடிய நரம்புகள் அந்த இருக்குமா, அதை இழுத்து பிடிச்சிட்டு தோப்பு கரணம் போட்டோம்னு வச்சுங்களேன், அது ஞாபக சக்தி தூண்டக்கூடிய தன்மை அதுக்கு உண்டுதான். இந்த காரை இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காது குழந்தை பிறந்து இறந்தா கூட அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, காது குத்தி தான் அந்த குழந்தைய வந்து புதைப்பாங்க இல்லையா. ஏன் காது குத்தி புதைக்கணும் அப்படின்னா, ஓம அப்படிங்கிற அந்த வடிவத்தோட இந்த காது இருக்கும். அப்படிங்கிறதுக்கு அந்த புள்ளி வச்சாதான் ஓம வடிவத்தில் இருக்கு. அந்த புள்ளி வச்சாதான் ஓமம் என்ற ஒரு பொருள் உண்டாகும். இம்முங்கிற வார்த்தையில எதுவுமே சிறப்படைய முடியும் இல்ல. அதுலயும் குறிப்பா ஒரு புள்ளி இல்லைன்னா சிறப்பு இல்லைங்கிற. அந்த இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, காது குத்தாத மனிதருக்கு காரம் உள்ள வச்சு காது குத்தி தான் உள்ள புதைப்பாங்க. எங்க பகுதியில நார்த்த முள்ளுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு. ஆமா, இல்ல முள்ளு வச்சுதான் குத்துவாங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த காதுக்கு இருக்கு. அதனாலதான் அறிவுக்கு வேலை கொடுத்து அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, என் குழந்தை பெத்த மகன் மகன் வந்துட்டேன், பெத்த மகன் தங்க கோப்பையில பால் குடிக்க ஆர்வத்தில் எப்படி இருந்தா, ஏழ்மையா இருந்தா, பணக்கார மாதிரி விட்டான். அதை பார்த்து அம்மா அப்பா பார்த்து ரசிக்கிறவனா பார்க்க என்ன வேணும், கண்ணுதான் வேணும். இது மூணை கட்டு அப்பதான் சிவன் கொடுத்துட்டு அவரே இதை வச்சாரு. அது மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாரா, எனக்கு கதைக்கு கதை சொல்லணும், எனக்கு மண்டை வெடிச்சு போகும். ஆமா, ஏங்க பேசணும் இல்லங்க, அவர் பேச வேண்டிய வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன், நானும் பேசணும் இல்ல. நான் நல்லா பேசுவேன், என்ன காரணத்தா பேச வரேன், நல்லா பேசுவேன். அப்ப சொல்லி சொல்லிக்கிறாரப்பா. அப்ப நமக்கு இங்க வேலை இல்ல. சரி, நான் கதை இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கிறேன், நீங்க வந்த காரணத்தை. ஆமா ஆமா, சங்கத்துல கூட சொல்லிட்டு போறேன். இரண்டு வீட்டுக்கு என்ன வேணும், மொழி வேண்டும், மரணத்துக்கு நீர், கண்ணுக்கு இமை, குரலுக்கு இனிமை, உரலுக்கு. அது என்னன்னு தெரியலங்க, ரொம்ப நடிக்காது. நடிக்கிறது தானே கூட்டிட்டு வந்திருக்காங்க. மன்னார் குடிக்கு போய் வந்தேன், மாறி குழந்து வாங்கி வந்தேன். சும்மா தான் நானு மன்னார்குடியில இருந்து வரேன்னா நடிக்கிறது தானே முடியும். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, கரைச்சு கொட்டுறீங்களா? ஏங்க போய் சொன்னா நீ உலகை பாத்திருக்கா? இல்லங்க, நான் பார்த்தது இல்லங்க. சத்தியம் மட்டும் தெரியல. ஏன் எதுக்கு கொண்ட கையோட வந்துருப்பாங்க போட்டு உலக எடுத்து குத்துறியா இல்லையா? அதெல்லாம் நான் இது வள்ளி திரும்பினாங்க. ஏதுக்கு நீங்க இடத்த மாத்திருவீங்க? நீ தான் பாக்கல, நான் தான் பாக்கல. அடுத்தவன் குத்தியாரு பாத்திருக்கியா? ஐயோ பகவானே, ஏன் கால கன்று மாதிரி கிளம்பிட்டாப்ல. சிவ சிவா சிவ சிவா, அதெல்லாம் எனக்கு வேலையாது. ஏங்க நான் பார்க்க வேண்டிய வேலை, பேச வேண்டிய வேலை, படிக்க வேண்டிய வேலை, தரிசிக்க வேண்டிய வேலை எக்கச்சக்கமா இருக்கு. இவர் உலகைய குத்துறத நான் போய் பார்க்கணும். அதானே அவர் கையால விபூதி வாங்குறீங்களா நீங்க? உலகின சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஆன்மீகத்துல. அதை பார்க்கவே நேரம் இல்லாம தடுமாறு. நீங்க அங்க போய் பார்க்க சொல்றீங்க. வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு உண்டு உண்டு. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெக்கிறப்ப ஏத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பெத்தாலாம். எத்தனை பெத்தா? அது 100. நீ என்ன வாய்ப்பு எனக்கும் கிடைச்சா நானும் 100 பேத்துக்குவேன். அதெல்லாம் நீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொறுத்து இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும். நான் எதுக்கு இருக்கேன்? எதுக்குங்க நீங்க எதுக்கு பிரம்மச்சாரி? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த ஆசையில உங்களுக்கு கிடையாது. வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறேன். அப்படி சொல்லுங்க. அப்ப மாமாண்டி சொல்லுங்க. பத்தா மூச்சு வருது. யாருக்கு? மாமா. ஆமாங்க, தாய் மாமா அந்த வேலையில பாப்பாரு. எனக்கு நீ அத்தாச்சி வேணும், நீங்க எனக்கு அண்ணன் வேணும், எனக்கு மாமியா வேணும், எனக்கு நீங்க தாத்தா வேணும், எனக்கு பேத்தி வேணும். இது நல்ல உறவு கூத்தாடிக்கு உறவு முறை இல்ல. நீ உலகை பாத்திருக்கியா இல்லையா? இல்லங்க, இல்ல பொய்யெல்லாம் பேசாத. நான் போய் பேசவே மாட்டேங்க, நான் போய் பேசவே மாட்டேன். பெண்கள் பரவடைஞ்சிட்டு என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? இந்த வேப்பிலை கொடுப்பாங்க, அப்புறம் கருக்கருவா கொடுப்பாங்க, அப்புறம் அவ்வளவுதான். கூட்டு மாதிரி எடுத்து போடுவாங்க, விளக்க மாதிரி போடுவாங்க, விளக்க மாதிரி சொல்லுவாங்கல்ல. எங்க ஆத்தாபுரம் பிரண்டில இருக்குது. பெரிய நீங்க எந்த காலத்துல இருக்கீங்கன்னு தெரியல. இந்த காலத்துல உலக ஒரு அரிசன நடக்கவே வர மாட்டேங்குது. பாத்தியா பாத்தியான்னு கேக்குறீங்க. நான் எங்க போய் பாக்குறேன்? அன்பான புருஷன், அழகான புருஷன், அற்புதமான புருஷன், நானே உனக்கு புருஷன். பாருங்க எப்படி எல்லாம் ஒரு மூவாசை இல்லாத ஒரு மனிதனுக்கு பாட்டு வந்திருக்கேன். ஏன் அவசரப்படுற?
சொல்றீங்க? என்னுடைய நண்பன் மாடுகள் வாங்க வருகிறார், தக்க சன்மானம் கொடுத்து கவனிக்க வேண்டும். புள்ளி போச்சுன்னா மாடுகளை வாங்க வருகின்றார்கள். அந்த மாதிரி நான் உங்களுக்கு மாப்பிள்ளை தெரியும், அவர் என்ன பண்றது? நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை என்ன பண்றது? கூட்டு பிரார்த்தனை மச்சான் தானே மலையேறி போனாலும் மச்சனா உதவி வேணும். அந்த மச்சனே இப்படி இருந்தா என்ன பண்றது? மச்சனே இப்படி ஆயிட்டாப்ல. முருகப்பெருமான் இருக்காரு, ஆமா நான் இருக்கேன், உன்னை விடவா? எனக்கு வேற ஆளுங்க, நீங்க வேற. ஆடு நடையில ஓனாய் வருத்தப்பட்ட கதையா இருக்கு, நீங்க வேற. என்னங்க என்ன உனக்கு வேற ஆளு? எனக்கு வேற ஆளு. எதுக்குன்னு? மனசுக்குள்ள உன்னை விடவாமா? அப்ப நீ கேக்குறப்ப வேற ஆளு எதுக்கு சொல்றேன்? ஆளு இருக்காங்க, நீங்க எதுக்கு? பார்த்து மாப்பிள்ள அவருக்கு என்ன சிறப்பு? ஏன்னா 60 ரூபாய்க்கு அனதையா நீங்க நல்ல மனுஷன் தாங்க. உங்களை ஏழு விடுறாரு, கொலை செய்வோம் நல்லதா, கொலை செய்ய தூண்டு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க பாருங்க, நல்ல மனுஷங்க 2 பேரும். இது மாலை ஒரு அவர் கேட்கிறாரு, இல்ல நானே கேட்டிருப்பேன். சரி, பார்த்தோட புருஷன் யாரு? பாரு யாரு தெரியுமா? முருகப்பெருமான். நீங்க வருஷம் பூரா மாலை போட்டு கடவாய்க்க எதுக்கு சாம வர்ற வருஷம் பூரா மாலை போடுவ கடாய். நம்மளால பாத்திருக்கியா? மாலை இருக்கு விஷயம். முருகனை பார்த்து வந்திருக்க பிடிக்கல? பிடிக்கல. ஏன்னா முருகன் வேலை காட்டியாச்சு, நம்மளுக்கு வேலை இல்லைங்க. நமக்கு வேலை இல்ல. சொல்லக்க வார்த்தை கேட்கணும். சொல்லுமா வார்த்தை கேளமா? சொல்லுமே வார்த்தை கேளமா? அல்லுப்பகை விட்டாக வசதி தேவனுக்கு, அல்லுப்பகை விட்ட அவசரி தேவனுக்கு, அவனையோ ஆற்றோட இருப்பா செவி கொடுத்து சொன்ன வார்த்தை கேளமா? என்ன தவ வேணும் புரிந்து வந்தவரே, என்ன தவ வேணும் புரிந்து வந்தவரே, பூமி கோது மகளோ நரந்தரை கைதாரி பக்கத்துல வந்து நிக்கிறாருங்களா? ஏன்னு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கரெக்ட் பண்றாரு. நீங்க வேற கூட்டி கோட்டு பாதங்கள் யார கரெக்ட் பண்றேன்? ஆமா பேசலாமா? கூட்டி கோட்டு பாதங்கள் கோத்திரத்தில் நேத்து போட்டேன். நினைப்பு உங்களுக்கு. ஆமா நீங்க சந்திரமதி. ஆமா நீங்க போய் அரிச்சதுரே. ஆமா 2 பேரும் வந்தோம். அந்த நாடகம் எல்லாம் போச்சு. நாடத்தோடு என் கூட்டிட்டு சொன்ன வரை நடத்திருக்காங்க. என் மச்சான் முருகப்பெருமானுக்கு வணக்கம். இன்று மனம் செய்து வைக்க அதெல்லாம் பார்க்க முடியாது. இங்க மரமோன இருக்கும்போது என்னமா கேள்வி கேட்கிறேன்? இங்க வந்தாச்சுன்னு வச்சுக்க. மரமோனுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்ல. இவர் வேற அவர் வேற. அவர் வயிற்றுக்கு அவரு தான் சாப்பிடணும், இவர் வயிற்றுக்கு இவரு தான் சாப்பிடணும். சரிதான் நீங்க ஒண்ணு நல்லது பண்ண வேணா, நீங்க கெடுதல் பண்ண வேணாம்.